இப்போ 2 பேருடைய வாழ்க்கையில் நடக்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஷாம், எழுந்திரிப்பா, நீ ஜபம் பண்ணுற டைம் ஆயிடுச்சு, எழுந்திரி. இதம்மா வரமா இருமா. ஸ்தோத்திரம் எஸ்ப்பா, ஸ்தோத்திரம் எஸ்ப்பா. அந்த 4 நாள் கொடுத்துக்கான்ப்பா. இந்த 4 ஒரு பாவமாக பண்ணாத வரைக்கும் நீங்கள் எனக்கு பூடி மடத்தை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. என்னோட போக்கிய வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆமென். டே ஜபா ஜபா, எஞ்சா எழுப்ப மாட்டேன். உன்னைய வச்சுக்கிட்டு எழுந்துடா. காலையில ஏஞ்சி ஜபம் பண்ணுடா. எழுந்துரு ஜபா, எழுந்துரு, வா ஜபம் பண்ணலாம் வா. ஜபம் பண்ணலான்னு சொன்னேன், மொபைல் எடு நான் சொன்னேன். சரிம்மா சரிம்மா, ப்ரே பண்ணுமா. வா முட்டி போடுறா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே பரிசுத்தர். ஜபம் பண்றானா? சரிம்மா சரிம்மா, மொபைல் என்ன கொடு, பண்ற ஜபம். சரிம்மா. ஏசப்பா ஏசப்பா, அந்த காலை வேளையில ஆண்டவரே எங்க குடும்பத்தை உமது கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். நல்லா தூங்குடா, நல்லா தூங்கு, நல்லா தூங்கு, முடிய வேற வெட்டாத, நல்லா தூங்கு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா என் பையனுக்கு நல்ல புத்தியை கொடுங்கப்பா ஆண்டவரே. கிறிஸ்துவ பிள்ளையா இருந்து இப்படி இருக்கிறானேப்பா, சீக்கிரத்தில் ஆண்டவரே அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்துங்க ஆண்டவரே. ஆமேன். நல்லா தூங்குடா, காலேஜுக்கு போவாத, இப்படியே தூங்கிட்டே இரு. தூக்கம் வருதுமா, காலையில எழுந்து ஜெபம் பண்ணு, பைபிள் படின்னு சொல்லுங்க. போணும், எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு. நாமா நீ வேற. இப்போ அவங்க 2 பேரும் காலேஜுக்கு போகிறாங்க. அப்போ வழியில் ஒருத்தரை பார்க்குறாங்க. ஏய் பஸ்டியாடா எக்ஸாமுக்கு? நான் எப்படா பச்சுக்கிறேன், நீ என்கிட்ட வேறு கேட்டுக்கிறேன். ஏன்டா நீ வேற? ரொம்ப வெயிட்டா இருக்குதுப்பா, என்னால தூக்க முடியலப்பா, ரொம்ப ரொம்ப மயக்கமா வருதுப்பா. டேய் அங்க என்னடா பண்ணினுக்குற, வாடா போலாம். ஜபா இருடா, ஹெல்ப் பண்ணிட்டு போலாம்டா. டேய் ஹெல்ப் பண்ற, டேய் வாடா, எக்ஸாம் வர டைம் ஆகுது. டேய் நீ சரி நீ போடா, நான் வரேன்டா. சரி நீ போ, நான் வரேன், போ ஹெல்ப் பண்ணிட்டு வரேன், போ. சரி சரி கொடுங்க பாட்டி, நான் தூக்கிட்டு வரேன் பாட்டி. இந்தாங்க பாட்டி. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. சரி, உன்னை ஆசீர்வதிப்பாராக. நீங்க போங்க பாட்டி. இப்போ எக்ஸாம் ஹாலில் அவங்க 2 பேரும் பண்ண போகிறத பாருங்க. எக்ஸாம்க்கு எல்லாரும் ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் காப்பி அடிக்காம எழுதணும், ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் எழுதக்கூடாது, தெரிஞ்சதை மட்டும் எழுதுங்க, சரியா? நீ சொன்னா நான் கேட்கணுமா? யார் அது? என்னப்பா என்ன சொன்னா கேட்க? குட் மார்னிங் மேம். ஒழுங்கா எழுதணும், சரியா? உன்னதான் நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே மேம். மேம் கொஸ்டின் பேப்பர் தருவாங்க தருவாங்க. எழுத ஸ்டார்ட் பண்ணு, பேசாத ஒருத்தருக்கு ஒருத்தர். தெரிஞ்சாதானே எழுதுவாங்க. யாருப்பா அது கவுண்டர் போட்டே இருக்கிறது? தம்பி நீ எழுத வேணாம், வீட்டுக்கு போயிடுறியா? அக்கா சைலண்டா எழுது. மேம் மேம். ஐயோ எதுவுமே தெரியலையே, அவ்வளோ பச்சம். சரி ஒரு வாட்டி ப்ரேயர் பேப்பர் கொடுக்கலாம். கொடு பேப்பரை கொடு. ஏசாப்பா பச்சை எதுவுமே வரலப்பா, ஞாபகமாகத்து வர. நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்கள் காட்டுங்கப்பா. மேடா எக்ஸாம் ஹாலில் வந்து ப்ரே பண்ணுங்கிறான். ஏய் எதுவுமே தெரியலடா, ப்ரேயர் பண்ணிட்டு எழுதுறேன்டா. டேய் பேப்பரு வேணாம் நீயே வை. பின்ன ஆண்டவர் வந்து பேப்பர் கொடுப்பாரு, பார்த்து எழுதுறா. ஆண்டவர் மைண்டில் கொடுப்பாரா பேப்பரை?
போதும் போதும், டைம் முடிஞ்சு. சீக்கிரம் பேப்பர் கொடுங்க. எழுதின வரைக்கும் போதும், சீக்கிரம். மிஸ் ஒரு அடிஷ்னல் மட்டும் தாங்க மிஸ். போதும்பா, எழுதின வரைக்கும் போதும், கொடுப்பா. நாங்கள் நீங்கள் கொடுத்ததை அப்படியே திருப்பி கொடுக்குறோம். எப்படி எழுதுன ஜபா? ஆனாடா அதான் பின்னாடி ஒரு பொண்ணுக்கிட்ட வாங்கி எழுதுனேன், வேற ஒன்றும் இல்லை. நீ எப்படி எழுதுன? நான் கர்த்தர் பார்த்து எழுதுனேன். வா போகலாம். நான் உன்னா கத்தருன்னு வேற. இப்போ இவங்க ஆலயத்தில் பண்ணுற வேலைகள் எல்லாம் பாருங்க. எல்லாரும் நம்ம கண்களை மூடுவோமா? தேவாலயத்தில் நம்ம நிற்கிறோம், பரிசுத்தருக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோம், கண்களை மூடி நம்ம ஆராதிக்க போகிறோம். இந்த நேரத்தில் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காதீங்க, கண்ணை எல்லாரும் மூடுங்க. கண்களை மூடி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர். கைகளை உயர்த்துவோமா? எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உள்ளத்தில் உணர்ந்து ஆராதிப்போமா? எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர். கைகளை உயர்த்தி சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. உண்மை ஆராதிங்க. நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே, நீர் மாத்திரமே. ஆமாப்பா, உங்களை நாங்கள் ஆராதிச்சிருக்கோம், உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹலோ ஹலோ ஹலோ. இப்படி எந்த இடத்துலையுமே ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல், தான் ஆண்டவரோட பிள்ளைன்றதே தெரியாமல் இப்படியே ஜெபாவோட வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் சாம் எப்போவுமே ஆண்டவரையே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ அவங்க 2 பேரும் வேலைக்காக அப்ளிகேஷன் அனுப்ப போகிறாங்க. பார்க்கலாமா? அப்படி இல்லை, நான் கவர் ஆகிற மாதிரி போடுங்கண்ணா. நான் இந்த சைடு எஸ் கமின் சார். எஸ் வாங்க. இன்டர்வியூ வந்துக்கிறீங்களா? எஸ் சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜான் ஜபராஜ் சார். ஓகே, நைஸ் நேம், குட் நேம். உங்களுடைய பார்ன் அண்ட் பாட்டப் பற்றிலாம் சொல்லுங்கள் கொஞ்சம். என்னது சார்? உங்கள் பார்ன் அண்ட் பாட்டப், நீங்கள் எப்படி என்ன படிச்சீங்க அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் சார், பேட்ரிஷியன் காலேஜில். ஓகே, இப்போ வந்து சும்மா தான் இருக்கேன் சார். சரி. உங்கள் கம்பெனி ப்ரொஃபைல் பார்த்து பிடிச்சது, அதான் அட்டென்ட் பண்ணலான்னு வந்த இன்டர்வியூ. சரி, ஓகே. ஒரே நிமிஷம் இருங்க, உங்கள் ஃபைல்லாம் பார்த்துடுறேன். ஓகே, மிஸ்டர் ஜான் ஜபராஜ் தானே உங்கள் பேர்? தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ப்ரொஃபைலில் நல்லா இருக்குது. உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் அனுப்பிச்சி வைக்கிறோம், நீங்கள் இந்த வேலையில் ஜாயின் பண்ணீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நான் பார்த்தா வேலை கொடுக்காத மாதிரி இருந்துச்சு, குத்துட்டான் தெரியலையே.
வாங்க, உங்கள் பேருங்க? மே கமின் சார்? எஸ் கம்மின். உங்கள் பேர்? சாம்வெல் சார். சாம்வெல். உக்காருங்க. ஓகே சாம், உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். என் பேர் சாம்வெல் சார். நான் சென்னையில் இருக்கேன். ஓகே. இது வந்து பிஜி வந்து லாயலா காலேஜில் முடித்தேன் சார். ஓகே. அவ்வளோதான் சார். அவ்வளோதானுங்களா? இப்போ ஜாபுக்கு தேடிட்டு இருக்கேன் சார். ஜாப் தேடிங்கிறீங்களா? வேறு எதுவும் உங்களை பற்றி சொல்ல தேவையில்லைங்களா? இல்லைங்களா? சரி, ஒரு நிமிஷம் இருங்க, உங்கள் ப்ரொஃபைலை பார்க்குறேன். சரிங்க சாம், நாங்கள் கூப்பிட்றோம். இப்போதைக்கு எங்களுக்கு வேக்கண்ட் இல்லை. நீங்கள் போயிட்டு நான் உங்களை கொஞ்ச நாள் பொறுத்து உங்களை கூப்பிட்றேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஐயோ, இவன் வேலை கொடுக்க மாட்டாருன்னு தெரியலையே. எஸ்ப்பா, இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கலப்பா. வேற ஒரு கம்பெனியில், நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்க நீங்கள் உதவிசிங்கப்பா. உங்களுக்கு சுத்தமான கம்பெனியாக பார்த்து நீங்கள் கொடுங்கப்பா. நீங்கள் உதவிசிங்கப்பா. ஆமென். எஸ் கமின் சார். சாம், யா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உட்காருங்க. அப்புறம் சாம், எங்கேருந்து வரீங்க? சென்னையிலேருந்து வரேன் சார். சென்னையிலேருந்து வரீங்களா? என்ன படிச்சிருக்கீங்க? பிஜி சார். பிஜி படிச்சிருக்கீங்களா? ஓகே, உங்கள் ப்ரொஃபைல் எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா ஒர்க் பண்ணுவீங்களா? எஸ் சார், ஹார்ட் ஒர்க்கர் சார். இல்லை வேறு வேலை கிடச்சா போயிடுவீங்களா? போயிடுவீங்களா? இல்லை சார், இல்லை சார். நல்லா ஒர்க் பண்ணுவீங்களே? நல்லா. ப்ரொஃபைல் எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும். சேலரி கொஞ்சம் கம்மி தான், ஆனால் நீங்கள் நிறைய கற்றுக்கலாம் ஃப்ரெஷராக இருக்கிறதுக்கு. சரிங்களா? ஓகே சார். யூ ஆர் செலக்டட் சாம். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். எஸ்ப்பா, நன்றி எஸ்ப்பா. ஐயா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஜாலி 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 ஜாலி. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, ஜாலி. எங்க அங்கே இன்னொருத்தர் தானே, அவனை காணுமே. வேலை கிடைச்சதா இல்லை என்னோட தெரியலையே. ஏப்பா. ஆப்பா, என்னப்பா சிரிச்சுட்டே இருக்க? வேலை கிடைச்சிச்சுப்பா. சூப்பர். எந்த கம்பெனிப்பா? அதான் உன்னோட கொஞ்சம் ஸ்டெப்பு, ஒரு ஸ்டெப்பு கீழே தான்ப்பா. புரியல. உன்னோட கம்பெனியோட ஒரு ஸ்டெப்பு கீழே தான்ப்பா என்னோட கம்பெனி. ஆனால் அப்படியா? அது என்னப்பா கம்பெனி? நிதிஷ் அண்ணா கம்பெனிப்பா. ஓ சூப்பர்ப்பா. எனக்கு ஜோஸ்வனா கம்பெனியில் வேலை கிடச்சிருப்பா. எவ்வளோ சேலரி உனக்கு? எனக்கு 40Kப்பா. ஓ, எனக்கு 50Kப்பா. ஐயோ, என்னப்பா கத்தர்னுவே, சர்ச்சுக்கெல்லாம் போவேன். உனக்கு 40,000 சம்பளம், எனக்கு 50,000 சொல்லுவோம். பார்த்தியா? கத்தர் பார்த்துக்கொள்வார்ப்பா. வாப்பா. கத்தர் பார்த்துட்டே தான்ப்பா இருப்பார். நீ தான்ப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணும். சரிப்பா. அடுத்த மாதம் வேறு இன்க்ரிமெண்ட் வேறு. வா போகலாம். வயிறு எறியாத. நான் ஜம்ப் பண்ணு எனக்காக. நான் வரமாட்டேன் சர்ச்சுக்கானா. சரியா? சரிப்பா. இப்படி அவங்களுக்கு 2 பேருக்கும் நல்ல வேலை கிடைச்சி 2 பேரும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில சில மாதங்களுக்கு பிறகு ஜெபராஜ் கொஞ்சம் உள்ளே வாங்க சார். வாங்க உட்காருங்க ஜெபராஜ். சொல்லுங்கள். காலைல நல்லா சாப்பிட்டீங்களா ஜெபராஜ்? சாப்பிட்டேன். ஆஃபீஸ் டைம்லாம் கரெக்டாக வரீங்களா? வரேன் சார். ஓகே சூப்பர். வேலைலாம் எப்படி போயினுக்குது? ஒரு கரெக்டாக தான் சார் போயிட்டு. நல்லா தான் போயினுக்குதுங்களா? ஓகே சார். கூட இருக்கிறவங்களாம் நல்லா வேலை செய்கிறாங்களா? நல்லா வேலை செய்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. ஒன்றும் இல்லை ஜெபராஜ், ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் கூப்பிட்டேன். மேலிடத்துலேருந்து ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க. என்னென்னா, எனக்கு இன்க்ரிமெண்ட்டா சார்? இல்லை ஜெபராஜ், உங்களை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க.
ஐயோ உங்களை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டா சொல்லிட்டாங்க. ஏன்னா இது இந்த லே ஆஃப் பீரியடில் நீங்கள் வந்து நல்லா தான் வேலை செஞ்சீங்க, பட் மேல் இடத்துலேருந்து உங்களை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டா சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் வேறு வேலை பார்த்துன்னு போயிட்டாங்க ஜெபராஜ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சர்வீஸ். காட் பிளஸ் யூ. டேக் கேர். பை. போகிறதுக்கு எது கையில் குத்தாம்பறாரு தெரியலையே. நானே வேலை போயிடுச்சுன்னு சொல்கிறது வேறு கையில் கொடுக்குறாரு வேறு. ஐயோ வேலை வேறு போயிடுச்சு. வீட்டில் போய் என்ன சொல்கிறது தெரியலையே. ஐயோ அந்த சாம் வேறு சொன்னால் வேறு கலாய்ப்பான் போல இருக்குது. ஐயோ சரி கூப்பிட்டு பார்ப்போம் அவனை. ஜபா ஜபா சொல்கிறான். என்னப்பா நேற்றுலாம் ஒரே மூஞ்சி ஃபுல்லாக பல்லாக இருந்தது, இன்னைக்குன்னா இவ்வளோ சோகமாக இருக்க? எனக்கு வேலை போயிடுச்சுடா. சொன்னேன் அப்போவே, இதுக்காக தான் மனுஷங்களை நம்பாதன்னு சொன்னேன். நான் ஆண்டவரை நம்பினேன், எனக்கு வேலை கச்சிச்சு. சரி வா இப்போயாச்சும் ப்ரேயர் பண்ணுவா. சரி சொல்கிற, ப்ரேயர் பண்ணி பார்ப்போம். எஸ்ஸப்பா, இது வரைக்கும் நான் எப்படி இருந்தேன்னு தெரியல எஸ்ஸப்பா. இதுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட வரேன் எஸ்ஸப்பா. இங்கே ஏற்றுக்கோங்க எஸ்ஸப்பா. நீங்கள் தான் எஸ்ஸப்பா எனக்கு உதவி செய்யணும் ப்ளீஸ் எஸ்ஸப்பா. இயேசுவின் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எஸ் சாம், கம் இன். சார். ஆமாம், என்கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தீங்களா? என்ன விஷயம்? சார், என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். ஓகே. நம்ம ஜோஷ்வானா கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். அப்படிங்களா? ஜோஷ்வானா கம்பெனியா? நம்ம காம்படிட்டர் கம்பெனியாச்சே, சொல்லுங்க. அதான் அவங்க கம்பெனிலேருந்து அவனை லே அவுட் பண்ணிட்டாங்களா? அச்சோ. அதான் சார், நல்ல வெல் ஃபேமிலி தான். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்டுங்களா? என் ஃப்ரெண்டு தான். உங்களை மாதிரியே நல்லா வேலை செய்வாங்களா? செம்ம. நீங்கள் ஒன் ஆஃப் த பிரைட் எம்ப்ளாயி இன் அவர் கம்பெனி. எஸ். உங்களை மாதிரி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்களா? எஸ் சார், தேங்க்யூ. வேலை கொடுத்துடலாமா? நான் ஒரு தடவை ஃபார்மாலிட்டிக்கு வேணா இன்டர்வியூவில் வர பார்க்குறேன். சரிங்களா? நீங்கள் கூட்டிகிட்டு வாட்டா சார்? நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. வெளியே வெயிட் பண்ண சொல்லுங்கள், நான் கூப்பிடுறேன். ஓகே சார். ஜபா வாடா, நான் சொல்லிட்டேன் எப்படியோ வேலை கிடைக்கும், பார்த்து பண்ணணும்னா பார்த்து அட்டன் பண்ணி இன்டர்வியூவா? சரிடா சரிடா சார். எஸ் ஜபா, கொடுங்க. என்ன நீங்கள் ஜோஷ்வானா கம்பெனியில் வேலை செஞ்சீங்களாமே? ஆமாம் சார். அப்படிங்களா? உங்கள் ப்ரொஃபைல்லாம் நல்லா தான் இருக்குது. சரிங்க ஜபா, நல்லா ஒர்க் பண்ணுவீங்களா? எஸ் சார். அப்பப்போ லீவுலாம் கேட்க மாட்டீங்கல்ல? புரியல சார். அப்பப்போ லீவு கேட்பீங்களா? இல்லை சார். கரெக்டான டைமுக்கு ஒர்க் பண்ணுவீங்களா? அதில் ஒர்க்கில் உள்ள குறும்புத்தனம் ஏதாவது கம்பெனியில் பண்ணுவீங்களா? இல்லை சார். இல்லை. சரி, ஓகே. எனக்கு உங்கள் ப்ரொஃபைல் பாசிட்டிவாக தான் தோணுது. நல்ல ரிசோர்ஸ் நினைக்கிறேன் நான். இங்கே நல்ல ஸ்டெபிலிட்டியும் இருக்குது. சரி, அதனால் நான் உங்களை எடுத்துக்கிறேன். ஸ்டார்டிங்கில் சம்பளம் கம்மியாக தான் இருக்கும், போக போக இன்க்ரிமெண்ட் கொடுத்துருவாங்க, பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். ஆல் த பெஸ்ட். என்னடா ஜப்பா, வேலை கிடச்சிச்சாடா? கிடச்சிச்சுடா, ரொம்ப நன்றிடா. சரி. எனக்கு நன்றி சொல்லாதடா, ஏஸ்பாக்கு தானே நன்றி சொல்லணும். நான் ப்ரேயர் பண்ணுறனால தானே கிடச்சிது. வா இப்போயாவது சர்ச்சுக்கு போகலாம். வா. போகலான்டா, சர்ச்சுக்கு போகலாம். இப்போ மறுபடியும் அதே ஜபா சர்ச்சுக்கு போகும்போது என்ன செய்யறாருன்னு பாருங்க. நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? உண்மையாக இந்த வார்த்தைகளை சொல்லுவோம். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. கை உயர்த்தி சொல்லுவோமா? என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. மறுபடியும் சொல்லுவோமா? என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே,
இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஆமாப்பா, உங்களை சொந்தமாக கொண்டிருக்கிற பாக்கியத்தை தவிர எங்களுக்கு வேற மேன்மை எதுவுமே இல்லை ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருமே ஸ்கிட்டு கவனிச்சிங்களா? புரிஞ்சுதா? ஜபான்னாவை பார்த்தீங்கல்ல, ஏசப்பாவை தேடாததுனால அந்த அண்ணா வந்து என்ன ஆனாங்க, அவங்க வேலையை இழந்து அவங்களுடைய சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. ஆனால் சாம் அண்ணா என்ன பண்ணாங்க, ஏசப்பாவை விடாமல் அவங்க கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க, ஏசப்பாவை தேடினாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன ஆச்சு, நிரந்தர வேலை கிடச்சி அவங்க லைஃப்பும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சு இல்லையா? இப்போ நம்ம இன்னும் என்ன பண்ணணும், இந்த 5 நாளோட நம்ம விட்டுடணுமா? நம்மளும் என்ன பண்ணணும், டெய்லி பைபிள் படிக்கணும், ஏசப்பா கிட்ட நம்ம பேசணும். சரியா? நம்ம ஏசப்பா கிட்ட பேசினா ஏசப்பா வந்து நம்ம கிட்ட பேசுவார். சரியா? சரி, இன்னைக்கான தீம் பார்க்கலாமா? எல்லாம் ஒழுங்காக உட்காருங்க. இன்னைக்கான தீம் வசனம் பார்க்க போகிறோம். எல்லாம் ஒழுங்காக உட்காருங்க. முதல்ல தம்பி ஜோர்டன், எல்லாம் ஒழுங்காக உட்காருங்க. தம்பி ஒழுங்காக உட்காருங்க. என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? ஒழுங்காக உட்காருங்க. கவனிங்க. எல்லாம் கையை கட்டி ஒழுங்காக உட்காருங்க. சரி, ஆர் யூ ரெடி? ஓகே. இப்போ இன்னைக்கான தீம் பார்க்கறதுக்கு முன்னாடி பிரபா சொல்லுங்கண்ணா.